ஜீவஜோதி, ஆத்மஜோதி, பரஞ்சோதின்னு நம்ம உடம்புல பார்க்கணும்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ ஜோதியே ரெண்டு விதமாக சொல்கிறாங்க. பிரகாசம் ஒன்று, அப்புறம் அந்த ஜோதி அப்படின்றாங்க. இப்போ நம்ம நீங்கள் ஜோதி படத்தில் நம்ம காட்சியை பார்க்குறோம். அது நமக்கு எப்படி பிரகாசமாக இருக்கணுமா, இல்லை இந்த தீபத்தில் இருக்கிற ஜோதி மாதிரி இருக்கணுமாங்க ஐயா? தீபத்தில் இருக்க ஜோதி மாதிரி இருக்கணுமா, பிரகாசமாக நமக்கு தெரியணுமாங்க ஐயா? அதான் கேள்வி ஐயா. ரெண்டு பேர் இருக்கணும். இது இந்த இவ்வளோ பெரிய ஜோதி உன் உடம்புல இருக்குதுன்றதை நீ பார்க்கணும். நீ பார்க்கணுன்னா உனக்கு ஓயாமல் பாடம் பண்ணணும். அந்த அளவுக்கு உடம்பு சூடு ஏறணும். சூடு ஏறிச்சுன்னா அந்த கோகழி பண்ணி பார்க்கும்போது உனக்கு அந்த ஜோதி தெரியும். அது ஜீவ ஜோதி. இது பழக்கத்தில் பழகணும். இதை தான் சொன்னார் கோகழி அந்த குருமணி தாழ்வாழ்கன்னார் மாணிக்கவாசகர். இந்த ஜோதியை நீ பண்ணி பார்க்குற, ஆனால் இது நாளடைவில் போக போக அந்த ஜோதி உனக்குள்ளே நின்றுடும். நிற்கும்போது நீ பண்ணாமையே கையெழுத்து கும்பிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா நிற்கும் எதிரும். அப்படி நிற்கும்போது எந்த செயல் செய்யறனாலும் அதை கையெழுத்து கும்பிட்டுட்டு அந்த செயல்களை செய்யணும். அது ஆத்ம ஜோதி. ஜீவஜோதி நீ செய்து பார்த்தது, செய்யாமல் பார்க்கறது ஆத்ம ஜோதி, பரஞ்சோதி மேலே. இப்படி 3 விதமான ஜோதி ஒரு மனிதன் வாழ்க்கையில் அவன் பார்க்க வேண்டிய ஜோதி. ஆனால் அதை பார்க்க முடியல. காரணம் அவனுக்கு பல விஷயங்கள். அதை நம்ம சொல்ல தான் முடியும், யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை ஒவ்வொரு விதம். அதனால் அவங்களால முடியல. அதனால் ஆனால் பொதுவான விஷயம் ஞானத்தில் 3 விதமான ஜோதிகளை ஒரு மனிதன் பார்க்கணும். பார்த்தால்தான் அவன் முழு மனிதன், இல்லைன்னா அவன் அரை மனிதன் தான். அதான் நீங்கள் சொன்னீங்க, நாதம்லாம் 2 மணி நேரம் ஒரு நாளெல்லாம் கூட உட்காரணும் அப்படின்னு ஒரு வாட்டி நான் கேட்டப்போ சொன்னீங்க. எவ்வளோ அதிகமாக உட்காந்து பாடம் பண்ணுறீங்களோ அவ்வளவும் உங்களுக்கு பயன் தரும். இருக்குங்க ஐயா, பயன் தருது. அதை தான் சொல்கிறேன். அதை பண்ணுங்க. அது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அதனுடைய பலன் நிச்சயம் உண்டு. எல்லாரும் அதை அடைவீங்க. ஆனால் முயற்சிகள் எனக்கு இது ஓணும் அது ஓணும்னு அங்கே நினைக்கக்கூடாது. நீ பாட்டுக்குன்னு செய்யறதை மட்டும் செய்யணும், அது தானாகவே வரும். அது ஒன்று நீ துடு கொடுத்து வாங்குற விஷயம் இல்லை. அது உனக்குள்ளவே இருந்தே உருவாகி உனக்கே காட்சி கொடுக்குற பொருள். அதனால் அதை பார்த்தீங்கன்னா தான் இந்த மோட்சம் முக்தி இது அதெல்லாம் மனித பிறப்பு. மற்ற பிறப்புக்கு போகாமல் மனித பிறப்பாக பிறக்கணும்னா உன் உயிர் மேலே பற்று வரணும். முதல்ல உடல் மேலே பற்றுக்கணும். செத்த உடனே எந்த நாயில் போவான், மனுஷனில் போவான், மாட்டில் போவான், எதில் ஒன்றாலும் போயிடுவான். இந்த பாதையில் இருக்கிற 100 வாட்டி பிறந்தால் கூட அவன் மனுஷனாக தான் பிறப்பான். இதுதான் இதனுடைய சிறப்புமா. சொல்லு. அப்புறம் மகாமேருன்னு பூஜை பண்ணுறாங்க இல்லையா? மகாமேருல வச்சு ஒன்றுமே கிடையாது. மகாமேருன்றது உன் தலையில் இருக்குது. நீ அதுக்கு பூஜை பண்ணணும். இப்போ கிரிவலம் போகிறாங்க தெரியுமா? கிரின்னா தலைன்னு பேர். கிரின்னா தலை. மண்ணுக்கு மலை தலை, உனக்கு உன் தலை. இதுதான் கிரி. இந்த கிரியை சுற்றணும். இதை சுத்த முடியல. சுத்த முடியாதால மலையை போய் சுற்றிங்கிறாங்க. ஏதோ ஒன்று அந்த பாதையில் இருக்கிறாங்க, சந்தோஷம் பட்டுன்னு போக வேண்டியதுதான். நெஞ்சம்ன்றது மனம், மனம்ன்றது மனம். மனம் செய்கிற செயலெல்லாம் பொய்யான செயலை தான் நம்பி செய்துங்கிறது. சரிங்க ஐயா. ஆனால் இந்த பொய்யான செயலுக்கும் இறைவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. அந்த இறைவனுக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், நான் ஒவ்வொரு காரியமும் செய்துங்க, மனசார செய்துங்க, என் குடும்பத்துக்கு உதவிச்சுங்க, என் குழந்தைக்கு உதவிச்சுங்க, என் பிள்ளைக்கு. இந்த பொய்ப்பொருளுக்கு தான் இந்த மனம் செய்ய முடியாதுமே தவிர மெய்ப்பொருளுக்கு செய்ய முடியாது. அந்த மெய்ப்பொருளுக்கு செய்யாததால் இது பொய்யான மனம். இது உண்மை இல்லை. இது அழிய போகுது. உடல் அழிய போகுது இல்லையா? உடல் அழியும் போது மனம் அழிஞ்சு போகுது இல்லையா? அப்போ இது மனம் பொய் தானே, என்னுடைய செயல் பொய் தானே. மெய்யான செயலை நான் செய்யலையே, மெய்யான பொருளை நான் துதிக்கலையே அப்படின்னு மாணிக்கவாசகர் வருத்தப்படுறார் இந்த உலக விஷயங்களை பார்த்து. அப்போது மெய்யான பொருளை துதிக்கணும்,
மெய்யான பொருளை வழிபடணும். அதுதான் உன் காலத்துக்கு வரப்போகிற விஷயம். இது எல்லாமே இப்போ உன் மனைவி இது யாருங்க? என் பொண்டாட்டிங்க. எத்தனை நாளைக்கு இருக்க போகிறா? நாளைக்கு கொரோனா வந்துன்னா செதுப்ப போகிறா. இது யாருங்க? என் கணவருங்க. நாளைக்கு கொரோனா வந்து இவர் சாக போகிறாரு. இப்போ மனைவி என் கணவன் ஒன்றாக போகிறோம். எங்கேயோ பிறந்தாங்க, எங்கேயோ வாழ்ந்தாங்க, 2 பேரும் சேர்ந்தோம், 2 பேரும் பிரிய போகிறோம். ஆனால் கடவுள் ஒன்று விட்டு பிரிவானா? அப்போ பொய்யான காரியத்துக்கு தானே செயல் செய்துன்னு இந்த இவ்வளோ நாள். மெய்யான பொருளுக்கு ஒன்றுமே செய்யலையே, அதை யோசிக்க கூட இல்லையே. அதனால் வருத்தப்பட்டு இந்த மக்களை பற்றி சொல்கிறாரு. சரி, சொல்லுங்க. அதுதான் ஐயா, வேற ஒன்றும் இல்லை. நானே பொய்யன்னு அப்படியேப்பட்ட பொய் தான் அவர் சொல்கிறாரு. நான் எதுக்கும் அஞ்சேன். பேய் வந்தால் அஞ்சேன், பிசாசு வந்தால் அஞ்சேன், கொடூரமானவன் கத்தி கொண்டு வந்தால் அஞ்சேன். ஆனால் கடவுளை எவன் கை தொழுறானோ அவனுக்கு அஞ்சி அவன் கால் ஒட்டு வணங்குவேன்றார். உலகத்தில் நான் எவனுக்கும் பயப்பட மாட்டேன்டா, எது வந்தாலும் பயப்பட மாட்டேன்டா. ஆனால் கடவுளை எவன் அஞ்சு கையால் தொழுகிறானோ அவன் காலடியில் நான் கிடப்பேன்டான்றான் மாணிக்கவாசகர் சொல்கிறார். கண்டிப்பாக. அப்போது அப்படிப்பட்ட தூய்மையான பக்தியை பண்ணணும், தூய்மையானவனுக்கு அடிமையாக இருக்கணும். ஆனால் நம்ம செய்கிற செயலாம் இப்போ மெய்வாய் கண் மூக்கு செவி. இப்போ மெய்யின்னா என்ன அர்த்தம்? மெய்யின்னா உண்மை அறிதல், உண்மைன்னு அர்த்தம். உண்மைன்னு அர்த்தம். அப்போது இந்த உண்மையான பொருள் நிற்கலையே, செத்து போகுது, மண்ணுக்கு போயிடுது. அது எப்படி அது உண்மைன்னு சொல்கிறோம் நம்ம? அப்போ நம்ம பொய் தானே சொல்லிக்கின்னு இருக்கிறோம். ஆமாம். அப்போது இந்த மெய் யாருக்கு? இது மெய். அஞ்ஞானிக்கு மெய் அடையாள பொருள். மெஞ்ஞானிக்கு இந்த அடையாள பொருள் மெய் இல்லை, உள்ளகிற உயிர் மெய். அதனால் அவன் சொன்னான், மெய்ப்பொருள் உள்ள இருக்குதுடா, பொய்ப்பொருளை தேடி திரியிறியடான்னா. அதனால சொன்னான் மெய் வாய் கண் மூக்கு செவின்ட்டான். இது 5 அழிய போகிற பொருள், உலகிற பொருள், அழியா பொருள்ரா. அது மெய்ப்பொருள், இது பொய்ப்பொருள். அதனால சொன்னான், காயமே இது பொய்யடா, சிவ காற்றடித்த பையடா, மாயனாராம் குயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா. உளுத்த நரம்பையும் உளுத்த சதையையும் வெளுத்த நரம்பையும் இழுத்து கட்டிய கூடடா, நொந்த சோத்தையும் வெந்த காய்கறி போட்டடைத்த பையடா, காயமே இது பொய்யடான்னா அவன் மகான் சொன்னான். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், இது மெய்ப்பொருள்னு. அப்போ நம்ம செயல் வந்து இந்த உலக விஷயத்தில் செய்கிறதெல்லாம் பொய்ப்பொருளை செய்துங்கிறோம். ஆனால் நமக்கு தோற்ற பொருளை தான், அதனால் அதை உண்மைன்னு நம்புகிறோம். எங்கேயோ தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது. தண்ணி இருக்குதுங்க, அப்போ தாகம் எடுக்குதுங்க, போனால் குடிக்கலான்னா அது காணல் நீர். அப்போ அண்ணாண்டு தெரியுது தண்ணி. இந்த வாழ்க்கையே காணல் நீர் மாதிரி தான் வாழ்ந்துன்னுக்கிறோம், எதுவுமே மெய் இல்லை. ஆனால் மெய்யை நம்ம தேட மறந்துடுறோம். காரணம் ஆசை என்ற மாயை மறைச்சிடுது. அதனால சொல்கிறார் இப்போ மாணிக்கவாசகர். மெய்யன்றது எல்லாமே இதுவாக தான் தெரியுது, பொய்யா தான் இருக்குது. சரிங்க. உன் புள்ள பொய்யா இருப்பதுப்பா. சரிங்க. அப்பா உன்ன மாதிரி அப்பனே உலகத்தில் இல்லைன்றான். உன் உதவி தேவைப்படுற வரைக்கும். ஆமாம் ஐயா. உன் உதவி தேவைப்பட்ட போயா, ஓரமாக போய் உட்காரியா, எனக்கு எப்படி வாழணும்னு தெரியுன்றான். பொய்யா போட்டானே. உன் மனைவி கையில் ஒரு பண்டலாக சம்பாதிச்சுன்னு போய் கொடுத்தா, என் புருஷன் மாதிரி உலகத்தில் யாருக்குங்க புருஷன் கிடைப்பான்றான். காசு கொடுக்காத போனால் கட்டத்துக்கு நிற்கிற வீட்டு பக்கம் திரும்பாதுறான்றல. அப்போ எல்லாமே பொய்யா தானே போய் நிற்குது. கண்டிப்பாக. இது நம்ம உணர்றது இல்லை. உணரல. நமக்கு எப்பெல்லாம் அது சாதகமாகுதோ இதெல்லாம் உண்மையை நம்பிக்கின்னுக்கிறோம். இது எல்லாமே பொய் வாழ்வு. அதனால சொன்னான், நந்தவனத்திலே ஒரு ஆண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தாண்டி ஒரு தோண்டி கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டின்னு. தாயினுடைய கர்ப்பம் நந்தவனமா, அதில் 10 மாதம் 4 6 10 மாதமா உருவாச்சான். உருவாகி இந்த உலகத்துக்கு வந்து ஆடாத ஆட்டம் ஆடி ஒரு நாள் படுக்கையில் படுத்துக்குச்சான். என்ன பயனு? ஒரு பயனும் கிடையாது. பொய்யான வாழ்க்கையை நம்பி வாழ்ந்தோம், மெய்யான வாழ்க்கையை வாழ தெரியாமல் போயிடுச்சு. இதை தான் ஒவ்வொரு மகான்களும் சொன்னோம். மனுஷனுக்கு 5 விதமாக இருக்கிறான் மனுஷன். சராசரி மனுஷன் 3 விதமாக இருக்கிறான். மகான்கள் 5 விதமாக இருக்கிறாங்க. அதில் ஒன்று ஜாக்கிரதா, இன்னொன்று சொப்பனா, இன்னொன்று உறக்கா. ஒரு மனிதனுடைய நிலை என்னன்னா, மூழ்கி நிற்பான், இல்லை தூங்கி நிற்பான், இல்லை தூக்கத்தில் கனவு கண்டுக்குன்னு இருப்பான். இது 3 நிலை தான் சராசரி மனுஷனுடைய நிலை. இதை கடந்து துரிய நிலை, தூங்காத தூக்கம், தூங்கவும் இல்லை மூழ்கிக்கணும் இல்லை, 2க்கும் இடைப்பட்ட நிலையில் நிற்கிறான். அது தூங்காத தூக்கம். தெளிவடைஞ்சிட்டான்,
அது துரியாதீதம். அது மாதிரி 5 நிலைக்குது. தூங்குறவெல்லாம் தியானம் பண்ணுறான்னு நினச்சிக்காத. குழந்தை கொடுத்தா பிறந்த உடனே தூங்கினேக்குது, ஒரு புட்டி பால் கொடுத்துட்டீங்கன்னா அது தியானம் பண்ணினுக்குதுன்னு அர்த்தமா? ஆடு மாடு 10க்கு சின்ன நல்லா தூங்குது, மூச்சு விட்டுக்கணும். தியானம் வந்தால் தியானம் பண்ணுறது அவ்வளோ விளையாட்டு வாயில் பேசுகிற விஷயம் இல்லை, செயலில் செய்கிற விஷயம். ரொம்ப கடுமையான விஷயம் அது. அப்படிப்பட்ட தியானத்தை நீ உன்னை இழக்க தயாராகணும். ஆசையில் அலையிறவங்களுக்கு தியானம் கைக்கூடாது. தியானம்ன்றது தன் நிலையை இழந்து போகிறது. மூழ்கிக்கின்னு உட்காந்து தன் நிலையை இழணும். தூங்கிக்கின்னு இருந்தால் தன் நிலையை இழந்துருவான். தூங்காத தூக்கத்தில் தன் நிலையை இழக்கணும். அதனால் சொன்னான், அகங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலன்னா. எப்போ மனிதனுக்கு நான் என்ற அகங்காரம் இல்லையோ அப்போ தான் அந்த தூக்கம் வரும். இங்கே தான் நான் இருக்கிறேன், நான் பேசுகிறேன், நான் கேட்குறேன் கேள்வி அப்படின்னு வரீங்களே, அப்புறம் அகங்காரம் எங்கே அடங்குச்சுங்க? அதனால் எங்கேருந்து அந்த தூக்கம் கிடைக்கும்? அகங்காரம் அடக்கணும், ஐம்புலன் அடங்கணும், அப்போ தான் அந்த தூக்கம் வரும். இல்லைன்னா சாதாரண துண்ணுட்டு தூங்குற தூக்கம் வரும். சொல்லு. அப்புறம் ஐயா, மூலாதாரத்தில் நம்ம உடம்புல இருந்து 3 சக்திகள் இயங்குது, பிரம்மா விஷ்ணு சிவன். அதே மாதிரி மூலாதார சக்தி அப்படின்னு ஒன்று இருக்குது, தேவி ஒன்று இருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி உடம்புல முப்பெரும் தேவிகள் நமக்கு இருக்காங்களா ஐயா? அவங்க எந்த ஆதாரத்தில் இருக்காங்கன்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க ஐயா. மகாவிஷ்ணு திருப்பாக்கடலில் பட்டுங்கிறார். திருப்பாக்கடல்ன்றது என்ன அப்படின்னா மனிதனுடைய வயிறு. அதில் தான் அந்த காற்று உருவாகுது. அதனால தான் எல்லா கடவுள்களும் ஒரு நிறமாக இருந்தால் மகாவிஷ்ணு நீல நிறமாக போட்டு வச்சுக்கிட்டு மகாவிஷ்ணு காற்று வடிவில் இருக்கிறார். அந்த மகாவிஷ்ணு கூட மகாலட்சுமி இருக்கிறார். அவள் தான் அன்னதான பிரபு. அதனால் வயிற்றில் மகாலட்சுமி இருக்கிறார். இடுப்பில் சக்தி இருக்கிறார், பலம் வாய்ந்தவோ. அந்த பலம் இல்லைன்னா நீ எதையும் சாப்பிட முடியாது, எங்கேயும் போக முடியாது, எங்கேயும் நடக்க முடியாது. அப்போது ஒரு மனிதனுக்கு சக்தி அவசியம். அந்த சக்தி இடுப்பில் பிடிச்சின்னு இருக்கிறான், மூலாதாரத்தில் இருக்கிறான். சரஸ்வதி நாக்கில் இருக்கிறான். மனுஷனுடைய நன்மை தீமை நல்லது கெட்டது நடக்க போகிறதுக்கு அவன் நாக்கு தான் அடிப்படை. இருக்கிறத இல்லைன்னோ இல்லாத இருக்குதுன்னு. சிலர் இருக்கிறத இருக்கிற மாதிரியே ஒத்துப்பான். இது எல்லாத்துக்கும் நாக்கு காரணம். இந்த நாக்கால் தான் நீ உலகத்துக்கே தெரிவே, இந்த உடலால் உலகத்துக்கு தெரிஞ்சிட மாட்டேன். நீ பேசுகிற பேச்சு, நீ பாடின பாட்டு, இது எல்லாமே தான் இந்த உலகத்துக்கு காட்டும். அப்போ சரஸ்வதி நாக்கில் இருக்கிற இந்த முப்பெரும் தேவியும் 3 இடத்துல 3 கடவுளாக இருக்கிறாங்க. அதே மாதிரி இது எல்லாமே ஒரே வடிவம் தான், சக்தி தான். அதனுடைய செயல் செய்யும்போது அதுக்கு பேர் வேறு. மனுஷன் ஒன்று தான். நீ சோறாக்குனா உனக்கு சமையல்காரன்னு பேர், துணி தைச்சின்னா உனக்கு டெய்லர்னு பேர், கார்பெண்டர் வேலை செய்யணும்னா தச்சர்னு பேர். ஆனால் மனுஷன் ஒன்று தான். அது மாதிரி அந்த செயலுக்காக பேர்கள் வச்சுருக்கிறத தவிர பொருள் ஒரு பொருள் தான், கடவுள் ஒன்று தான். சொல்லு. அப்புறம் ஐயா, கண் மூக்கு காதுன்ற புலங்கள் உணரக்கூட தொட்டு உணரக்கூட இருக்கிற மாதிரி இருக்க மாதிரி காற்று மட்டும் ஏன் நம்மளால் உணர முடியல? அது மட்டும் ஏன் மறைப்பொருளாக இருக்குது? மறைப்பொருளாக இருக்க காற்று தான் கடவுள் அப்படின்னு இருக்கும்போது மறைமுகமாக வச்சு அதை தான் கடவுள் சொல்லிட்டு வழிபாடுறதுக்கு என்ன இருக்கு ஐயா? நம்ம எல்லாமே கண்ணு இருக்குது தொடுறோம், காது இருக்குது தொடுறோம், இது மட்டும் கடவுள் காற்று தான் கடவுள் சொல்கிறது மறைப்பொருளாக இருக்கும். கண் இருக்குதுன்னு சொல்கிறோம், காது இருக்குதுன்னு சொல்கிறோம். இது உலகத்தை பார்க்கறதுக்கு. கண்ணும் காதும் இல்லைன்னா உலகத்தில் என்ன நடக்குது, எங்கே போகணுன்னு தெரியாது. காது இல்லைன்னா உலகத்தில் என்ன பேசினா உங்கள் வீட்டுக்காரர் என்ன சொன்னார்னு கூட உனக்கு தெரிய போகிறதில்லை. அவர் வீட்டுக்காட்டை சாத்திக்கின்னு இருந்தானோட உனக்கு சத்தம் கேட்காது. அதனால் காது அவசியம். அவர் அடிக்க வர்றாரு, உஷாராக தப்பிச்சிக்கின்னு பக்கத்து வீட்டில் ஓடி போய் உட்காரத்துக்கு கண் அவசியம். எதையாவது பிளான் வச்சுருக்கீங்களா? ஆமாம்மா, இதானே மனுஷனுடைய வேலை. என்ன இல்லை, கொஞ்சம் ஏமாந்த வீட்டுக்காரர் இருந்தாருன்னா அவரை வாயாலேயே போட்டு சாத்தத்துக்கு உனக்கு வாய் தேவை. இதெல்லாம் இதுக்காக வச்சுக்குது. ஆனால் இது எல்லாம் ஏங்கத்துக்கு காற்று வச்சுக்குது. அந்த காற்றையே மறைப்பொருளாக வச்சுருக்காங்க. மறைப்பொருளாக இல்லைன்னா வெளியே போயிடும், நீ இருக்க மாட்டியே. அது மறைப்பொருளாக இருக்கிறதால தான் நீ உயிரோடு இருக்கிற. அது மறைப்பொருள் ஆகும்போது நீ மண்ணில் இருக்க போகிறதில்லை. சொல்லு. இன்னொரு கேள்வி ஐயா,
பொருள் இல்லா இருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லா இருக்கு அவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் சொல்ற திருவள்ளுவர் சொன்ன அந்த 2 உலகமும் எதை சொல்றாரு ஐயா? பொருள் இல்லா இருக்கு இந்த உலகம் இல்ல, சரி, அருள் இல்லா இருக்கு அந்த உலகம் இல்லைன்னு சொல்றாரு. ஆமாம். அவர் சொல்ற அந்த 2 உலகம் எங்க இருக்கு ஐயா? இங்கேயே இருக்குது, இங்கேயே இருக்குதும்மா. கடவுளும் இங்கே தாங்கிறாரு, சொத்து சுகமும் இங்கே தான் இருக்குது. இங்கே உனக்கு வீடு இல்லைன்னா வாடகை இந்த மாதம் கட்டணும், வாடகை வீட்டில் தானேங்கிற. இந்த மாதம் உங்கள் வீட்டுக்கார வேலைக்கு போவான் நான் சொல்லிடுறேன். நான் அடுத்த மாதம் வாடகை கட்டலைன்னா வீட்டுக்கார காலி பண்ணிவிட்டு வெளியே போட்டுருவாங்க. அப்போ உனக்கு பொருள் வேணும், அங்கே நீ வாழணும். அதே நேரத்தில் இங்கே ஒன்றும் 100 வருஷம் வாழ மாட்டேன், 1000 வருஷம் வாழ மாட்டேன். கடவுள்கிட்ட வாழணும், அதுக்கு அருள் வேணும். அதனால் சொன்னார், பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை. 2 உலகத்தில் மனிதன் வாழ்ந்துன்னுக்கிறான். மரணம்னு ஒன்று வருதில்லை, ஜனனம்னு ஒன்று வருதில்லை, 2 வருதில்லை. வாழ்க்கையும் மனிதனுக்கு 2. அதனால் இந்த வள்ளுவர் இங்கே நல்லா நீ வேலை வெட்டி செய்யணும், உட்காந்துக்கணும் ஊரா மூட்டு சோத்தில் துண்ணு உடம்பை வளர்க்காத, உன் உழைப்பில் வாழு, அப்போ பொருள் வேணும் உனக்கு. அதனால் பொருள் தேடுனார். அதே நேரத்தில் இதே பொருளே தேடிக்கணும் வீணாக செத்து மடிஞ்சு போகாத, மண்ணா போடாத. அதனால் கடவுளினுடைய அருளையும் தேடு, அங்கேயும் போய் வாழணும் அப்படின்னார். அதனால் சொன்னார், வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல்கடும். நீ பிறந்தது நிஜம், போக போகிறது நிஜம். இது 2க்கும் நடுவில் கடவுளை பிடிக்கலன்னு சொன்னால் நீ இந்த வெக்க பொருட்கிட்ட நெருப்பு காட்டின கதையாக போடு விடா, வரதுக்கு முன்னே கடவுளை போத்து. சரி, கடவுள் வந்து உட்காந்தா எப்படி இருக்குன்னா, மலர்மிசை ஏகினால் மானடி சேர்ந்தார், நிலைமிசை ஏகினால் நீடு வாழ்வார். ஒரு 5000 வருஷமாக எடுத்துப்பார், வரலாற்றப்பார். சோறு இல்லாதவன், இருக்க இடம் இல்லாதவன், தெருவாக பிச்சை எடுத்தவன் பேர் தான் இன்றைக்கும் பேசிங்கிறோம். பெரிய பெரிய ராஜாக்கள், பெரிய பெரிய மந்திரிகள், பெரிய பெரிய பணக்காரர்கள், யாரை பற்றியாவது உலகம் பேசுதா? ஏன்னா சோறு இல்லாதவன், இருக்க இடம் இல்லாதவன் ஞானியாக வாழ்ந்தான். பற்று இல்லாத வாழ்ந்தவனுக்கு இந்த இந்த லோகத்தில் அவனுடைய பேர் மறையறதில்லை. ஆனால் பற்றோடு வாழ்ந்தவனுக்கு அவன் இருக்கும்போது அவன் வீட்லேயே மரியாதை இருக்காது. அதனால தான் சொன்னான், பற்றற்று வாழுங்க. வாழ்க்கை வாழணும், ஆனால் அது இதுதான் வாழ்க்கை, இப்படி தான் வாழ்வேன்னு வாழாத அப்படின்ட்டான். அதனால் இறைவனை தேடணுன்னா கண்டிப்பாக அருள் வேணும், உலகத்தில் வாழணும்னா கண்டிப்பாக பொருள் வேணும். இப்போ இங்கேருந்து நீ உங்கள் வீட்டுக்கு போனோன்னாக்கா 10 ரூபா பஸ்ஸுக்கு இல்லைன்னா முன்ன பஸ்ஸுக்காரன் துட்டு இல்லைங்க, நான் கோயிலுக்கு போயிட்டு வரணும் ஏற்றுவேன்னா 10 ரூபா வேணும், அப்போ பொருள் வேணும். அதனால் 2மே அவசியம். கணவன் இல்லாத பொண்டாட்டி வாழ்ந்துட முடியுமா? பொண்டாட்டி இல்லாத கணவன் வாழ்ந்துட முடியுமா? கணவன் செத்து போயிட்டா கூட பொண்டாட்டியால் வாழ முடியும், ஆனால் பொண்டாட்டி செத்து போயிட்டா கணவனால் வாழவே முடியாது. ஆண்களினுடைய பலவீனம் அது. ஏன்னா சகிப்புத்தன்மை ஜாஸ்தி பெண்களுக்கு, ஆண்களுக்கு அந்த சகிப்புத்தன்மை கிடையாது. அவன் மனைவி போயிட்ட உடனே அவன் வாழ்வே போயிடும். ஆனால் இவளுக்கு கணவன் போட்டால் கணவன் தான் போயிடும், வருமானம் தான் போயிடும். ஆனால் இவன் எந்த வேலையாவது செய்து இவளை காப்பாற்றிப்பா, அவனால் அது முடியாது. ஆனால் அவன் சூரியன் மாதிரி இருக்கிறான் உலகத்தில், பெண் சந்திரன் மாதிரி இருக்கிறான், இலகிய மனசு தான். ஆனால் சகிப்புத்தன்மை ஜாஸ்தி பெண்ணுக்கு, ஆணுக்கு அந்த சகிப்புத்தன்மை கிடையாது. அதனால் அவன் போகிற இடம்லாம் கெட்ட பேர் எடுத்துப்பான். பெண்ணுக்கு சகிப்புத்தன்மைக்கத்தால் எங்கே போனாலும் நைஸ் பண்ணி மருமகளை உதகதை கொடுக்காத, அப்படி நைஸாக பேசி உன்ன மாதிரி மரும உலகத்திலே இல்லைன்னு நிறைய தட்டு நிறைய சோறு போட்டு 4 கறி எடுத்து வச்சு கொடுத்துருவான். நேற்று ராவுகாலம் யமகண்ட பற்றிலாம் நிறைய விளக்கம் சொன்னீங்க. ஜோசிகாரர்கிட்ட போய் கேள்வி, எனக்கு அந்த வேலை இல்லை. நேற்று சொன்னீங்க, பேசுனீங்க. அதுக்கு நீங்கள் பேசும்போது எனக்கு ஒரு கேள்வி அப்பவே வந்தது. இந்தம்மா ராவுகாலம் யமகண்டம் குளிகை இதெல்லாம் ஜோசிகாரங்கிட்ட கேட்டினா ஒரு பத்திரிக்கையில் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா எழுதி கொடுத்துருவான். அதை பிரேம் போட்டு வச்சுக்கின்னு பார்த்துக்கினே இருக்கலாம். ஏன்னா வேலை அது இல்லை. அது நீங்கள் சொன்னீங்க ஐயா. அப்போ அந்த முகூர்த்தம், பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது மட்டும் நாம் அந்த நேரத்தில் நல்ல செயல் செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் ஐயா? முகூர்த்தம்ன்றது நல்ல நேரம், பிரம்ம முகூர்த்தன்றது அதை விட நல்ல நேரம். பிரம்ம முகூர்த்தம்ன்றது 4லேருந்து 6க்குள்ளே, 6லேருந்து 7க்குள்ளே நல்ல முகூர்த்தம். அதனால் அந்த நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு அந்த மாதிரி தடையில்லாத நேரம் அதுன்னு அதுக்கு சொல்கிறோம். இன்னொரு கேள்வி,
நேற்று பேசும்போது நம்ம அந்த இறந்தவர்கள் கால் கட்ட விரல் கட்டுறது பற்றி சொன்னீங்க. அப்புறம் இறந்த உடலுக்கு அந்த 6 அடி மனிதனுக்கு கட்டம் கட்டுறது பற்றிலாம் விளக்கமாக சொன்னீங்க. அப்போது இறந்தவருக்கு அந்த கடைசியாக கேட்குற அந்த நாதம் சங்கநாதம், அப்புறம் அப்படியே வந்து அந்த ஹரிச்சந்திரன் பாடலமும் அவருக்கு பாடுவாங்க. இது எதுக்காக சொல்கிறாங்க ஐயா? என்னது? இறந்த உடனே சரி, அந்த சங்குநாதம் எவ்வளவோ இசைக்கருவி இருந்தாலும் அந்த சங்குநாதம் தான் இசைப்பாங்க. அதே நேரத்தில் வந்து அந்த ஹரிச்சந்திரன் பாடலும் பாடுவாங்க சபதிகள். சரி, இதுக்கு என்ன அர்த்தம் ஐயா? ஒரு உள்ளுக்குள்ளே ஓசை இருந்தது, அது வெளியே போயிடுச்சு அப்படின்னு ஊருக்கு சொல்கிறதுக்காக சங்கு சேமக்கலம் வச்சு அடித்தாங்க, மோளம் வச்சு அடித்தாங்க. சுடுகாட்டுக்கு போனால் அங்கே போனால் கூட துட்டு குத்துட்டு தான் உள்ளே போகணும், மரணத்தில் கூட கூலி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஹரிச்சந்திரன் கோயிலை வச்சு அங்கே அந்த கட்டணம் வச்சுட்டு உள்ளே போகணும். ஹரிச்சந்திரன் பொண்டாட்டிக்கே ஹரிச்சந்திரன் கேட்குறான். புள்ள செத்து போய்க்குது, புள்ளன்னு தெரியாது, பொண்டாட்டின்னு தெரியாது, பொண்டாட்டிக்கிட்ட கூலி கேட்குறான். ஏன்னா ஊரா மூட்டை இடத்துல போய் சும்மா பொறிக்கக்கூடாது, அதனால் செத்தா கூட காசு கொடுக்கணுன்றதுக்காக தான் சொன்னோம். செத்தும் கொடுத்தோம், சீத காசின்னும். அதனால் அந்த ஹரிச்சந்திரன் கோயிலில் அந்த கட்டணம் வச்சா தான் உள்ளே விடுவோம், உன்னை இல்லைன்னா வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு நின்றுவோம். அதனால் வச்சுக்குதுமா. எல்லாருக்கும் ஆத்மானகம் சாமி. ஆத்மானகம். பசங்களுக்காக ஒரு கேள்வி கேட்கலான்னு வந்தேன். ஐயா ஒரு வீடியோவில் பார்த்துருக்கேன். அவர் வந்து இங்கிலாந்துலேருந்து உலகம் அந்த மாதிரி மாசடையுது, இந்த மாதிரி இருக்குது உலகம், அதுக்கு என்ன பண்ணால் மக்கள்லாம் திருந்துறதுக்கான வழி, அந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, சின்ன பிள்ளைங்களாக இருக்கும் போதுலேருந்தே இந்த பயிற்சி பண்ணால் அவங்களுக்குள்ள ஒழுக்கம் இதெல்லாம் வரும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கேள்வி பார்த்துருக்கீங்களா சார் அந்த வீடியோ? அதில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா என் பையனும் என்னென்னா நம்ம பண்ணும்பொழுது 2 பையன் எனக்கு, ஒருத்தன் அப்பா நானும் பண்ணுறேன் அப்படின்வான். அவர் வந்து நான்வெஜ் பிரியர் 2 பேருமே. அதனால் நம்ம இல்லைடா இதெல்லாம் சில இதுவெல்லாம் அடிப்பட்டு உதப்பட்டு வந்தால் தான் இது இருக்கும். ஏன்னா நான் அதில் தான் உணர்ந்து வந்தேன். அதனால் இதில் வந்து தெரியாத சும்மானா வர முடியாது. ஏன்னா இவங்க எல்லாமே உணர்ந்து எல்லாம் சொன்னது எல்லாமே எனக்கு நடந்திருக்கு சாமி. இங்கே வந்தது காரணமே எல்லாமே நடந்து எல்லாமே இழந்திருக்கேன். அதில் பையன் அதை கேட்குறேன், நானும் அது பண்ணலாமா அப்படின்னு கேட்குறான். அதில் என்ன கேள்வின்னா, இப்போ பசங்க வந்து நான்வெஜ் சாப்பிட்றாங்க, அவங்கள வந்து சொல்லிலாம் இது பண்ண முடியாது. இந்த ஒழுக்கம் வரத்துக்காக இது பண்ணலாமா, இந்த பயிற்சி மாதிரி பண்ண முடியுங்களா? ஏன்னா அவர் அதில் சொல்கிறாரு இல்லைங்களா? ஆமாம். இந்த பயிற்சிக்குன்னா பயிற்சி வாங்கினோம்னா அதுக்கான ஒழுக்கத்தில் நம்ம இருக்கணும். அதே பசங்க அப்படி இருக்க முடியாதுன்னா பயிற்சி பண்ணுறத விட பக்தியை வளர்க்கலாம். பக்தியை வளர்த்துட்டு அதில் ஒரு உறுதித்தன்மை இருந்ததுனாவே அவன் நல்லா இருப்பான். அங்கே எந்த கண்டிஷனும் கிடையாது. ஆனால் யோகத்துக்கு வந்தால் குழந்தையாக இருந்தாலும் குமரனாக இருந்தாலும் கிழவனாக இருந்தாலும் அந்த எல்லையிலே நிற்கணும், அந்த கோட்டில் நிற்கணும். இல்லைன்னா அவங்க பண்ணாமல் இருக்கிறது நல்லது. சரிங்களா? அதனால் இப்போ குழந்தைக்கு என்ன தேவைன்னா பக்தி தான் தேவை. அந்த பக்தியை நல்லா சொல்லிக் கொடுங்க. எல்லா கோயிலுக்கும் கூட்டிட்டு போங்க. உங்களுக்காக வேண்டாம், குழந்தைங்களுக்காக தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த கோயிலுக்கு போனால் அந்த கோயிலோட தலைவரலாறு முதற்கொண்டு சொல்லுங்கள். இங்கே என்ன நடந்தது, இவருக்கு எதுக்கு இந்த பேர் வந்தது, அதை முதற்கொண்டு குழந்தைக்கு புரிய வச்சிங்கன்னா, முதல்ல பக்தியில் ஒரு விதை போட்டு முளைச்சிச்சுன்னா அந்த விதை நாளைக்கு யோகத்துலேயும் ஞானத்துலேயும் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு பக்குவப்பட்ட மண்ணாக வந்து நிற்கும். அதனால் இப்போ அதுக்கு யோகமே தேவையில்லை, பக்தி ஒன்றே சாமி. இவ்வளோ வயசாகுது, நம்ம 48 இயர்ஸ் ஆகுது எனக்கு. இவ்வளோ வயசு வரலமோ கூட அந்த இவர் சொல்கிற அந்த இதுவெலாம் நம்ம அப்போ இல்லை எனக்கு. அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க, ஸ்கூலில் சொல்லுவாங்க, அந்த அறிவு வந்து நம்ம கேட்டு நடக்கிறோம். ஆனால் இவரை நம்ம பார்த்ததில்லை, பழகிறதில்லை, பேசுறதில்லை. ஆனால் இவர் சொன்னது எப்படி நம்மளுக்கு அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே ஊறுது அந்த உடம்புல. அதை பண்ணும்போது அது அந்த உணர்வுகள் வெளிப்படுது. இப்போ மனசு ஒரு சின்ன விஷயம் செய்யும்போது கூட இவர் வந்து முன்னாடி நிற்கிற மாதிரி அது ஒரு இது தப்பு இது ரைட்டுன்னு நம்மளுக்குள்ளேயே உணருது. கேள்வி கேட்க வரும்போது கூட ஆன்சர் வந்துடுது. ஆனால் பல கேள்விகள் உள்ளுக்குள்ளே இருந்தாலும் கேட்கவே வரல. ஏன்னா கேட்கும்போது நம்மளுக்கு இதில் விடை கிடச்சிருது. நம்ம பண்ணும்பொழுது இது தேவையில்லாது அதுக்கு நம்ம கேட்டுக்கணும். நம்ம வரலாம் பார்த்து நம்ம போவோம் அப்படின்ற பட்சத்தில். ஆனால் இதுலேயும் பார்த்தால நம்மளுக்குன்னு ஒரு குடும்பமும் இருக்குது. ஐயா அதை தான் சொல்கிறாரு, குடும்பம்னு ஒன்று இருக்குது, அதையும் பார்க்கணும் அப்படின்ட்டு. குடும்பத்தைன்னு பார்க்கும்பொழுது இப்போ வெற்றி முக்கியமாக தோல்வி முக்கியமாக?
நம்மளுக்கு. ரெண்டுமே வேணும் சாமி. தோத்துக்கினே இருந்தாலும் வாழ்க்கை இல்லை, ஜெயிச்சுக்கினே இருந்தாலும் அதுக்கு பேர் வாழ்க்கை இல்லை. அதோட அருமை தெரியாது. வெற்றியின் தோல்வியும் நமக்கு வேணும். எதுக்காகனா நம்ம வாழ்க்கைன்ற மாடிக்கு படிக்கட்டாக வச்சுக்கணும். வெற்றி வந்தால் தோண்டு போகிறதும் குதிக்கிறதும், தோல்வி வந்தால் தோண்டு போகிறதும் யாருக்குமே இருக்கக்கூடாது. இருந்தால் அவங்க பேர் அறிவுள்ள ஒரு மனுஷனாக இருக்க முடியாது. அப்போ எல்லாத்துலேயும் ஒரு நிதானம் வேணும். நிதானம் உள்ள ஒரு மனுஷனால் சோர்ந்தும் போக மாட்டான், குதிக்கவும் மாட்டான். இந்த ரெண்டுமே இல்லைன்னா அவனுக்கு தப்பு நடக்கிறதுக்கு அங்கே வாய்ப்பே கிடையாது. அப்போ ரெண்டுமே வேணும். ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் வெற்றியோட ருசியும் ஒருத்தருக்கு தெரியணும், தோல்வியோட ருசியும் தெரியணும். வெற்றி உனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குது, தோல்வி அதை விட 10 மடங்கான பாடத்தை கற்றுக் கொடுக்குது. ஆனால் தான் ஐயா சொல்வார், ஒவ்வொரு மனுஷனும் வாழ்க்கையில் நடந்த வெற்றியை நினச்சி பார்க்கன்னு சொல்ல மாட்டார். உன்னோட தோல்விகளையும் அவமானங்களையும் ஒரு நாளும் மறந்துடாத. ஏன்னா இது எல்லாத்தையும் நீ வெற்றி ஜெயிச்சதெல்லாம் தூக்கி போடலாம், ஆனால் இந்த ஒன்றை தூக்கி போட்டோன்னா திரும்ப திரும்ப உன் வாழ்க்கையில் அது நடந்துக்கினே இருக்கும். திருத்தத்துக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ அந்த தவறுகள்லேருந்து நீ படித்த பாடம் என்ன? ஒன்றுமே இல்லாத போயிடும். அப்போது நமக்கு உரம் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் தோல்விகள். தோல்வியிலேருந்து பாடம் கற்றுக்கினா நம்ம ஜெயிச்சு மேலே போகலாம். என்னை பொறுத்தவரையிலும் கேட்டால் தோல்வியே ஒரு வெற்றி தான் நினைக்கிறேன் சார். அதான் எடுத்துக்கிறவங்களை பொறுத்துக்குது. இப்போ நம்ம அந்த ஆசிரமம் கூட அங்கே இல்லை, இங்கே வந்துருக்கு. இது இங்கே வந்து இன்னொரு ஆசிரமம் உருவானன்றது வந்து அந்த தோல்வியே ஒரு வெற்றியை கொடுக்குறது தான் அர்த்தம். அந்த மாதிரி தோல்வின்றது கூட ஏற்றுக்கிற மனநிலை இதில் வந்துடுது. ஏன்னா கடந்த 5 வருஷமாக நான் தோல்வியை தான் பார்த்துன்னுக்கிறேன். பார்த்து வெறுத்தே போச்சு நம்மளுக்கு. இன்னும் தோத்தா கூட தாங்க முடியும் அப்படின்ற நிலைவுக்கு வந்துட்டேன் நான். ஏன்னா இப்போ ஒரு கடினமான மனநிலையில் தான் வந்திருக்கேன். யாரோ ஒருத்தர் சாமி தோல்வியில் எல்லா மனுஷனும் தோல்வி சந்திக்காத ஆளே கிடையாது. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பிரேக் பாயிண்ட் வந்து நிற்கும். என்ன செய்யறதே தெரியல, அடுத்து என்ன பண்ணுறது தெரியல, இது எப்படி மூவ் பண்ண போகிறோம் தெரியாமல் புரியாமல் நிற்க வேண்டிய நிலை காலம் ஒரு நாள் எல்லாருக்கும் கை கொடுக்கும். அந்த மாதிரி வரும். அப்போது அந்த இடத்துல இருந்து நம்மளை தள்ளி விடுறதுக்கோ தூக்கி விடுறதுக்கோ ஒரு ஆள் வேணும். ஏபிஜே அப்துல் கலாம்னு இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, படிக்க தொடங்குற நாள்லேருந்து அவர் ஒரு ஃப்ளைட் விமானத்தை ஓட்டக்கூடிய பைலட்டாக இருக்கணுன்றது தான் அவரோட ஆம்பிஷன். அதுதான் அவரோட நோக்கம். அதுக்காக தான் படித்தார். ஆனால் அவர் எழுதக்கூடிய அந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடும். அப்போ பைலட் ஆக முடியாது. அப்போ என்ன பண்ணுறாரு, வாழ்நாள் ஃபுல்லாக அந்த கனவை எல்லாரையும் கனவு காணுங்கன்னு சொன்னவர் அவருடைய கனவை காப்பாற்ற முடியல, தோற்று போகிறாரு. தோற்று போனோன்னா அவர் அப்படியே உடஞ்சி போகிறாரு. உடஞ்சி போனோன்னு சரி என்ன பண்ணலாம் தெரியல, அதை தவிர்த்து வேறு ஒன்றுங்க அவர் ஞாபகத்திலே இல்லை. அப்போ என்ன பண்ணுறாரு, அவர் தேடி போய் சிவானந்தரை பார்க்குறாரு. இந்த சிவானந்தர் இல்லை, இமயமலை ஓரமாக ஒரு சிவானந்தர் இருக்கார், அங்கே குடியில் வச்சுருக்காரு. அவரை போய் பார்க்கும்போது என்ன பண்ணுறாரு, அவரும் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, நீ இதை தோற்று போயிட்டுன்னு பார்க்காத, இந்த இடம் உனக்கான இடம் இல்லை, உனக்கான இடம் இறைவன் வேற ஒன்று தயார் பண்ணி வச்சுக்கிறான். இந்த இடம் உனக்கான இடமா இருந்தா நீ தோற்றுருக்க மாட்ட, நீ வெற்றியை நோக்கி போ அப்படின்னு அவர் அந்த அந்த தோல்வி கண்டு தோண்டு போயிருக்கும் போதே அவர் ஒரு வழியை காட்டினார் தெரியுங்களா. அந்த வழி தான் பைலட் ஆகாமல் ஒரு ராக்கெட் என்ஜினியராக அவரை மாற்றுது. நாம கூட தோற்று நிற்கும் போது இறைவனையோ குருநாதரையோ ஐயா அடுத்த அடி எடுத்து வைக்க எனக்கு திராணி இல்லை, எனக்கு ஒரு வழியை சொல்லு நாங்கள் சொல்லும்போது அந்த தோல்வியிலேருந்து நமக்கு ஒரு வழியை காட்டுவார். புரியுதுங்களா? அதனால் அந்த வழியை தேடி அவர்கிட்ட நிற்போம். கண்டிப்பாக நமக்கும் வாசல் திறக்கும். தைரியமாக இருங்க. பயத்தோடு வாழணும், கூட பக்தியோடும் வாழணும். பயபக்தின்னா அதுக்கு தான். பயபக்தி இருந்ததுன்னா மரியாதை இருக்கும் அங்கே. அந்த பயபக்தியோடு வாழும்போது அவன் தைரியமாக வாழ்வான். ஆனால் அந்த பக்தி இல்லாதவனுக்கு பயம்ன்றது இயற்கையில் இதயத்திலே இதய கோளாறுகள் இருந்தால் இயற்கையான பயம் ஏற்படும். ஆனால் தேவையில்லாத தைரியசாலி கூட பயத்தை உண்டாக்கிப்பான். ஏன்னா அவன் செய்கிற தவறுகளால் நம்ம எப்படி வாழறது, என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது குழப்பிக்கின்னு அவனே வாழ வேண்டியவனே தானாக வாழ்க்கையை கெடுத்துப்பான். ஆனால் பயம் இருக்கணும். எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு தான் பயப்படணும். எல்லாத்துக்கும் பயந்துக்கின்னு இருந்தீங்கன்னா உன் வாழ்க்கை வீணாக போயிடும். தைரியம் இருக்கணும். எதுக்கு தைரியம் இருக்கணுமோ அதுக்கு எல்லாத்துலேயும் தைரியசாலின்னு நான் போனேன்னா உன் வாழ்க்கை விபரீதமாக மாறி போயிடும். அதனால் பயமும் பக்தியும் கலந்துன்னா
தேவையற்ற பயம் போகும். எதுக்கு பயம் வேணுமோ அதுக்கு பயம். பயம் இருந்தால் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவோம். ரொம்ப தைரியம் இருந்தால் தானாக கெட்டு போயிடுவோம். அப்போது வாழ்க்கையினுடைய பயணத்துக்கு ஒரு பயபக்தி ரெண்டும் தேவை. பக்தி இருந்தால் அவன் நல்ல வழியில் போவான், பயம் இருந்தால் சீராக நடப்பான். ஆனால் பயமும் இல்லை பக்தியும் இல்லை அப்படின்னா முரட்டுத்தனம் தான் உருவாகும் மனுஷனுக்கு. அந்த முரட்டுத்தனம் அவன் வாழ்க்கைக்கு அது கேடாக விளையும். அவனுக்கு மட்டும் இல்லை, அவனை சுற்றி இருக்கிறவனுக்கும் கேடாக மறையும். அதனால் அப்படி வாழக்கூடாது. வாழ்க்கைன்றது நமக்கு முன்னோர்களுக்கு நமக்கு எந்த கெட்ட பேரும் வரக்கூடாது. நம்ம வாழற வாழ்க்கையால் நம்ம அடுத்தவங்க பேர் கிடக்கூடாது அப்படின்னு பிள்ளைங்க வாழணும். யாராக இருந்தாலும் அந்த மாதிரி வாழும்போது வாழ்க்கை நல்லா சிறப்பாக இருக்கும். அதனால் தேவையற்ற பயம்ன்றது எதுக்கு வரணும், ஏன் வரணும் பயம்? என்ன பண்ணிட்ட, திருடிட்டியா பயப்படுறதுக்கு? ஒரு திருடன் இருக்கிறான்னா அவன் பயந்து நிற்பான். ராத்திரிக்கெல்லாம் திருடிட்டு வந்துட்டோம், எந்த போலீஸ்காரன் வருவனோ எந்த ரவுடி வருவனோ எவன் வரணும்னு பயப்படணும். ஒழுக்கமாக வாழறவனுக்கு என்ன பயம் இருக்குது? உழைப்பு உண்டு, ஊதியம் உண்டு, உன் குடும்பம், நீ வாழும்போது என்ன பயம் தேவை? அது தேவையற்ற பயம் வர்றது இதய கோளாறு இருந்தால் தேவையற்ற பயங்கள் வரும். நல்லா இருக்கிறவனுக்கு தேவையற்ற பயம் வராது, தேவையான பயபக்தி வரும். அப்படி தேவையான பயபக்தி வரும்போது அவன் வாழ்க்கை நல்லாயிருக்கும். நித்தியானந்தன் நீ அவதாரம் நின் அருளாலே தொலைந்ததென் அகங்காரம். நித்தியானந்தன் நீ அவதாரம் நின் அருளாலே தொலைந்ததென் அகங்காரம். பாவங்கள் பரந்தோட பரிகாரம் நின் பாதத்தில் பணியணும் அது போதும். பாவங்கள் பரந்தோட பரிகாரம் நின் பாதத்தில் பணியணும் அது போதும். பக்தர்கள் நெஞ்சிலே வாசம் நின் பாடங்கள் அதுதானேயம் வேதம். நித்தியானந்தன் நீ அவதாரம் நின் அருளாலே தொலைந்ததென் அகங்காரம். வெயில் தனில் இளைப்பார மரம் வேண்டும் எம் வேதனை தீர உன் நிழல் வேண்டும். மழை வர காத்திட குடை வேண்டும் எம் மனக்குறை தீர உன் அருள் வேண்டும்.